போபால் தமிழ் திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மற்ற போதகர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் மூப்பர்கள் விசுவாசிகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम में आप सबका स्वागत करते हैं। भोपाली सियाई कलीसिया, पासबान और सेवक और यहाँ मौजूद हर एक प्रभु के प्रिय लोग का मैं प्रभु यीशु मसीह के नाम से स्वागत और वंदन करता हूँ। இந்த நாளிலே மறுபடியுமாக உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். और एक बार फिर परमेश्वर ने यह अनुग्रह दिया है कि आप लोगों के सम्मुख में आके परमेश्वर की महिमा और आराधना करने के लिए और परमेश्वर के वचन को आप लोगों के सम्मुख में बांटने का प्रभु ने यह मौका और अवसर दिया है। இந்த வாய்ப்பை தந்த போதகர் அவர்களுக்கும் சபை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியுடையவராக இருக்கிறேன். और इस मौके को दिए हुए कलीसिया के बाज़बान के लिए आप सबके लिए भी मैं प्रभु का धन्यवाद करता हूँ। இது தமிழிலிருந்து ஹிந்தியிலே மொழிபெயர்த்து சொல்லப்படுகிற ஆராதனை இருக்கிறதுபடினாலே எவ்வளோ நேரம் பேச முடியும்னு எனக்கு தெரியல. क्योंकि ये तमिल से हिंदी में अनुवाद होके आप लोग के सम्मुख में आ रहा है, इसलिए कितने समय के लिए बोलना है मुझे नहीं मालूम। ஒரே மொழியில் பேசுறதை விட பாதி நேரம் தான் பேச முடியும், சரிதானே? तो देखिए एक ही अगर लैंग्वेज में अगर प्रचार होता है तो ज्यादा समय तक हम प्रचार सुन पाते हैं। ஆகையினாலே நான் சற்று விரைவாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. और बहुत प्रभु के वचन को आप लोगों के सम्मुख में रखने का बहुत मेरे पास मुझे बोलना है। இன்றைக்கு இந்த 2023 ஆண்டின் லெந்து காலத்தின் முதலாம் நாள். और देखिए 2023 साल में ये हमारा जो लेंथ डेज का पहला दिन है। இந்த நாள் சாம்பர் புதன்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. और आज के दिन को राख बुधवार करके वो बोला जाता है। பைபிளில் அப்படி எது இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய மூதாதையர்கள் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்ததை நினைவு கூர்ந்து திருச்சபை மக்களும் அப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். वो देखिए अगर वचन में हम देखें तो किस प्रकार लिखा गया है कि ये जो प्रभु यीशु मसीह जब 40 दिन उन्होंने उपवास किया था उसी को हम भी दोहराएं, इसलिए वचन में यहाँ पर लिखा गया है। और कलीसियाएं भी उसी प्रकार वो 40 दिन को उपवास के रूप में मानती हैं। கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இது பழக்கமாக திருச்சபையிலே அனுசரிக்கப்படுகிறது. और देखिए हम देखें तो ईस्वी चौथे वर्ष से लेकर ये लगातार कलीसिया में होता चला आ रहा है। அப்பொழுதெல்லாம் ரோமன் கத்தோலிக்க சபை மட்டும்தான் உண்டு. उस समय में केवल रोमन जो कैथोलिक कलीसियाएं केवल वही भर थी। அவர்கள் பாம் சண்டையிலே குருத்தோலைகளை பிடித்து வந்து ஆராதனை நடத்துவார்கள். वो पाम संडे के दिन वो जो खजूर की डालियां हैं उसे पकड़कर वो आराधना चलाते थे। ஆராதனையின் முடிவிலே அந்த குருத்தோலைகளெல்லாம் எரித்து சாம்பலாக்குவார்கள். और उसके बाद जब वो उसको पूरा आराधना समाप्त हो जाने के बाद वो जो खजूर की डालियां हैं उसे जलाकर राख बना देते थे। அதை சபை போதர் கேத்தலிக் ஃபாதர் என்ன செய்வார், அந்த சாம்பலை எடுத்து எல்லாருடைய நெற்றியிலேயும் சிலுவை அடையாளம் போட்டு அனுப்புவார். और वो जो कलीसिया का जो फादर होते हैं वो क्या करते हैं, जब आराधना समाप्त हो जाने के बाद वो सारे लोगों के माथे पर क्रूस बनाकर उस राख से क्रूस बनाकर भेजते थे। அப்படி செய்வதற்கு காரணம் என்னவென்றால், उसको करने का कारण क्या है अगर हम देखें, இந்த வேத புத்தகத்திலே சாம்பல் சாம்பல் என்ற பதம் பல தடவைகளிலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. वो देखिए क्योंकि उस बाइबल के अंदर वो जो राख राख कई बार लिखा गया है। அந்த சாம்பல் முதலாவதாக தாழ்மையை காட்டக்கூடியதா இருக்கிறது. वो जो राख अगर हम देखें तो वो बड़ी दीनता को दर्शाता है, दीनता को। ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல उत्पत्ति 28वें अध्याय में ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது, जब अब्राहम जो प्रार्थना कर रहे थे, 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல 18:27 उत्पत्ति 18वां अध्याय उसका 27वां वचन। அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொல்கிறார். देखिए उत्पत्ति 18 उसका 27 में फिर इस प्रकार, फिर अब्राहम ने कहा, हे प्रभु सुन, मैं तो मिट्टी और राख हूं। டஸ்ட் அண்ட் ஆஷ். वो दे मिट्टी और राख। அது எங்க காசு கொடுத்து விற்கிறீங்களா? नो वैल्यू फॉर डस्ट. वो देखिए क्या राख का कोई वैल्यू है या कीमत है? नहीं, कोई भी कीमत नहीं है। सो ऑल्सो फॉर ऐश नो वैल्यू.
कोई भी कीमत नहीं है उस राख की, அதுக்கு மதிப்பு ஒண்ணுமே கிடையாது. उसका कुछ भी कीमत नहीं है। ஆபிரகாம் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுனால अब्राहम जब प्रार्थना करते हैं उस वचन को उपयोग करने के कारण என்ன சொல்கிறான், ஒன்றுக்குமே நான் பிரயோஜனம் இல்லாதவன் ஐயா. वो कहते हैं कि मैं किसी भी काम के लिए उपयोगी नहीं हूं। அதனாலே சுருக்கமாக சொல்கிறேன், இந்த நாட்களிலே நாம் தாழ்மைப்பட வேண்டும். इसलिए मैं आपसे इस प्रकार कहता हूं, इन दिनों में अपने आप को हमें नम्र बनाना है, दीन बनाना है। அதைத்தான் சாம்பல் நினைவுபடுத்துகிறது. वही वो राख हमें स्मरण दिलाता है। இரண்டாவதாக எஸ்தரின் புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்றால், अगर एस्तर की किताब में अगर हम आते हैं 4வது அதிகாரத்திலே 4थे अध्याय में 3வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். verse 3. 4था अध्याय उसका 3रा वचन। ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலுமுள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். एक एक प्रांत में जहां जहां राजा की आज्ञा और नियम पहुंचा, वहां वहां यहूदी बड़ा विलाप करने और उपवास करने और रोने पीटने लगे, वरन बहुतेरे टाट पहने और राग डाले हुए पड़े रहे। இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். 127 டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தவங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமான் செய்த துஷ்டமான திட்டத்தின்படி ராஜா கட்டளை போட்டு விட்டார். वो देखिए 120 प्रांत के जो लोग हैं उसे सबको यहूदियों को नाश करने के लिए आहाब के द्वारा ये आज्ञा राजा के द्वारा उसने निकलवाई। அதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் தான், ஐயோ என்னுடைய ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகிறார்களே என்று அழுது புலம்பி அவனும் மற்றவர்களும் சாம்பல்லே போய் உட்கார்ந்தார்கள். वो देखिए इस बात को जैसे सुना तो मुर्दकाई और उसके सारे लोग लोकर बिलक कर और राख में बैठ गए। ஆகையினாலே அது என்னத்தை காட்டுகிறது என்றால், किस बात को दिखाता है अगर हम देखें तो, ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும், அவர்கள் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி சாம்பல்ல போய் உட்கார்ந்து வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள். वो देखिए जो परमेश्वर के जो लोग हैं वो अच्छे से रहना है, ठीक ठाक रहना है, इस बात को वो राख में बैठना इस बात को दर्शाता है। இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இது ரொம்ப அதிகமாய் தேவைப்படுகிறது. और आज के दिन अगर हम देखें हमारे देश में इस बात की बहुत आवश्यकता है। நம்ம நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. जो हमारे देश में चल रहा है उस बात का ज्यादा हमें बताने की आवश्यकता नहीं है। குறிப்பாக இங்கே வட இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் படுகிற அவஸ்தை வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். वो देखिए इस नॉर्थ इंडिया में जो भी बातें हो रही हैं मसीहों के साथ में, वो सारी बातें आप लोगों को मालूम है। நம்முடைய ஈசி பாஸ்டர் கூட ஜெயில்ல கிட்டத்தட்ட 60 நாளுக்கு அதிகமா இருந்தார். ஈசி பாஸ்டர், वो ईसीआई के जो पासबान है वो करीब 60 दिन वो जेल में बंद रहे फतेहपुर में। இப்படி अनेक இடங்களிலே நன்மை செய்தால் கூட அது கன்வெர்ட் பண்றான்னு சொல்லி பிடிச்சு ஜெயில போடுறாங்க. वो देखिए आज के समय में हम भलाई कर रहे हैं, उसको देखकर लोग इस प्रकार कह रहे नहीं, ये लोग तो कन्वर्ट कर रहे हैं। ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு நாட்களிலே நாம் வாழுகிறோம். और देखिए कोई भी ऐसे एक भलाई बड़ी चीजें नहीं है, ऐसे दिनों में हम अपने जीवन को जी रहे हैं। ஒரு வியாதியா இருக்கிறவனை தொட்டு சோகமா ஜெபம் பண்ணி சோகமாக்குனா மாத்திடுறான், அவனை பிடிச்சு உள்ள போடுறாங்க. वो देखिए इस प्रकार कह रहे हैं, एक बीमार व्यक्ति के लिए अगर हम प्रार्थना कर रहे हैं, प्रभु से चंगाई दे रहे हैं, तो लोग इस प्रकार कहते हैं कि हम उन्हें धर्मांतरित कर रहे हैं। படிக்க வசதி இல்லாத ஒருத்தனுக்கு உதவி செய்து படிக்க வச்சா மாத்திட்டான்னு சொல்லி உள்ள போட்டுறாங்க. एक व्यक्ति जो पढ़ नहीं पा रहा उसको अगर पढ़ने के लिए हम सुविधाएं मुहैया कराते हैं तो लोग इस प्रकार कह रहे हैं कि हम कन्वर्ट कर रहे हैं। கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகளை நடத்த விடாம உள்ள போய் கலகம் பண்ணுகிறார்கள். वो देखिए मसीही जो हॉस्पिटल्स हैं उनमें जाकर सेवा ना कर पाए, ऐसे वो बातों को कर रहे हैं। ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடாது என்று, एक व्यक्ति दूसरे व्यक्ति की सहायता ना करे, ऐसा इनका। ஆகையினால அன்பர்களே, அந்த நாட்களிலே மொர்தெகாயும் மற்ற யூத ஜனங்களும் எப்படி சாம்பல் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தார்களோ அதுபோல இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டும். वो देखिए उस समय में मुर्दकाई और उनके लोगों ने, यहूदी लोगों ने किस प्रकार उस राख पर बैठ के प्रार्थना की, आज भी वो समय आ गया कि हम भी उस राख पर बैठकर प्रार्थना करें। உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், उपवास करके हमें प्रार्थना करना, அழுது ஜெபிக்கணும், रोकर हमें प्रार्थना करना, புலம்பி ஜெபிக்கணும், बिलक कर हमें प्रार्थना करना है। நீங்களாம் இப்படி செய்றீங்களான்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம்.
आप ऐसा सोच कर देखिए कि आज आप लोग इस प्रकार की प्रार्थना कर रहे हैं। என்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே இவைகளெல்லாம் நான் அனுபவித்து நடந்ததைத்தான் நான் சொல்லுகிறேன். और हम अपनी सेवकाई के दिनों में ये सब हुआ है, वही बातों को मैं आपके सम्मुख में रख रहा हूँ। உபவாசத்தோடு கண்ணீரோடு செய்கிற ஜெபத்திற்கு பலன் அதிகமாக இருக்கிறது. उपवास के साथ आंसुओं के साथ प्रार्थना के जो प्रतिफल है वो हम अपने जीवन में देख पाएंगे। நம்முடைய உணவை வெறுத்து சுயத்தை வெறுத்து ஆண்டவருக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. और हमारी भूख को छोड़कर, प्यास को छोड़कर परमेश्वर के सम्मुख में बिलक बिलक कर रोकर हमें प्रार्थना करना परमेश्वर की उपस्थिति में। மூன்றாவதாக யோனாவின் புத்தகத்திலே பாருங்கள், और तीसरा हम யோனா की किताब में हम देख सकते हैं, 3வது அதிகாரம் 6வது வசனம். तीसरा अध्याय उसका 6वां वचन, யோனா 3:6. யோனா 3 का 6। இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, அதாவது நினிவே பட்டணம் 40 நாள்ல அழிய போகுதுன்னு சொல்லி யோனா பிரசங்கம் பண்ணாரு. योना ने इस प्रकार प्रचार किया कि 40 दिन के अंदर योना जो है पूरी तरह नाश हो जाएगा। அந்த செய்தி ராஜாவுக்கு போச்சு. वो जो खबर थी वो राजा के पास அது पहुंची। எட்டினது போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து राजा स्वयं अपने सिंहासन से नीचे उतरकर தான் உடுத்தி இருந்த உடுப்பை களைச்சு போட்டு उसने जो राजकीय वस्त्र पहना था उसे उतारकर ரெட்டை உடுத்தி கொண்டு और टाट ओढ़कर சாம்பலிலே உட்கார்ந்தான். और राख पर जाकर बैठ गया। ஒரு அல்லேலூயா சொல்லாமா? जोरदार हालेलुया कहे। ராஜா தன்னுடைய நாட்டு மக்கள் அழிக்கப்பட போகிறார்களே என்று சொல்லி தன்னுடைய ஆடம்பரமான ஆடையை களைந்து இந்த சாக்கு அதுல செய்த உடையை தரித்து கொண்டு மூடிக்கொண்டு சாம்பலிலே போய் உட்கார்ந்தார். वो जैसे ही राजा को ये पता चला कि हमारी प्रजा नाश होने वाली है, तो राजा ने अपने राज के वस्त्र उतारकर टाट ओढ़ा और जाकर वो राख पर बैठ गया। ஆண்டவர் தான் சொன்னார்னா அழிக்க போறேன், அவங்களுடைய அக்கிரமம் ரொம்ப இருக்குது. वो देखिए परमेश्वर ने ही कहा कि उस योना उसको हम मैं नाश करने वाला हूं। ஆனா ராஜாவும் அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் இந்த மக்களும் சாம்பலிலே உட்கார்ந்து அழுது ஜெபித்த போது ஆண்டவரே திட்டத்தை மாற்றினார். वो देखिए जब परमेश्वर ने स्वयं कहा कि मैं निनिवे को नाश कर दूंगा, मगर जैसे ही वहां के लोगों ने जाकर रोया बिलका और राख पर बैठ गए, तो परमेश्वर को अपना जो इरादा था उसे बदलना पड़ा। 7 8 வசனங்களிலே படிப்பீர்கள் என்றால் 6वें और 7वें वचन में अगर आप पढ़ेंगे तो மிருகங்கள் முதற்கொண்டு சாப்பிடாதீங்க, பட்டினியா இருங்க, சுயத்தை வெறுத்துருங்க, ஆண்டவர் நம்ம தேசத்தை அழிக்க கூடாது என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். वो देखिए केवल मनुष्य नहीं परंतु जो जानवर थे उनको भी खाना न दिया गया, सारे लोग उपवास किया और राख में बैठे रहे। தங்கள் பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பினார்கள். और देखिए उन्होंने अपना मन को फिरा लिया। ஆகினாலே 10வது வசனத்தில் என்ன படிக்கிறோம் பாருங்கள். और 10वें वचन में हम क्या पढ़ते हैं? யோனா 3:10. योना 3 का 10। அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. देखिए 3 का 10 इस प्रकार लिखा, जब परमेश्वर ने उनके कामों को देखा तो वे कुकर्म से फिरे, तब परमेश्वर ने अपनी इच्छा बदल दी और उनको जो हानि करने की ठानी थी उसने ना किया। हालेलुया। நம்மை தாழ்த்தி நம்மை வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய திட்டத்தை மாற்றுகிறார் என்றால் அந்த ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்க. वो देखिए जब परमेश्वर हम अपने आप को नम्र करके दीन करके अपने आप को परमेश्वर की सम्मुख में रखेंगे तो परमेश्वर हमारी प्रार्थना को सुनकर अपनी इच्छा को बदल देने वाला ईश्वर है। நமது ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. वो परमेश्वर हमारा परमेश्वर सर्वशक्तिमान परमेश्वर है, जो वो चाहता है उसे कोई रोक नहीं सकता। ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்தி நம்மை வெறுத்து மனம் திரும்பி பொல்லாதவர்களை விட்டு விலகி அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். वो परमेश्वर हमारे जीवन में बड़े काम करना है तो सबसे पहले हमें अपने आप को नम्र करना, दीन करना, हमें अपने आप को परमेश्वर के हाथों में सौंप कर हमें प्रार्थना करना है। அதைத்தான் சாம்பல் புதன்கிழமை ஞாபகப்படுத்துகிறது அன்பர்களே. इसीलिए राख बुधवार करके इस बात को हमें स्मरण दिलाता है। அதெல்லாம் இந்த பைபிள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், மனுஷ அறிவுல சொல்லவில்லை. ये सब बातें हम बाइबल में से ही आप लोग के सम्मुख में रख रहे हैं, अपनी समझ या बुद्धि से नहीं कह रहे हैं।
ஆகினாலே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். इन समयों में हमें केवल ये वचन को सुनने वाले नहीं परंतु उसके अनुसार चलने वाले हमें बनना है. கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்ய வேண்டும். केवल सुनने भर वाले नहीं परंतु उसके अनुसार करने वाले भी हमें बनना है. பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ், और पारंपरिक मसीह हो सकते हैं, ஆலயத்துக்கு வரலாம், कलीसिया में आ सकते हैं, பைபிள் படிக்கலாம், हम वचन पढ़ सकते हैं, காணிக்கை கொடுக்கலாம், वो भेंट दे सकते हैं. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு கூட இவைகளெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் ஆசீர்வாதம் வராது. और अगर ये सारी बातें पाप के साथ में अगर हम करते रहेंगे तो हमारे जीवन में आशीषें नहीं आएंगी. ஒரு சபையிலே ஒரு போதகர் 10 கற்பனைகளிலே 8ஆம் கற்பனை களவு செய்யாதிருப்பாயாக என்பதை வைத்து பிரசங்கம் பண்ணினார். और देखिए ये जो 10 आज्ञाएं हैं उसमें से एक आज्ञा को उन्होंने इस प्रकार निकाल कर प्रचार किया कि डोंट स्टील, चोरी नहीं करना, திருடாத, चोरी नहीं करना करके बोलकर उन्होंने प्रचार किया. அதை பிரசங்கம் பண்ணிட்டு என்ன செய்தார், प्रचार करके उन्होंने क्या किया, ஆலயத்தின் பல்வேறு பகுதிகளில டஸ்ட்பின் குப்பை போடுற தொட்டி இருக்கு பாத்தீங்களா, காலி அங்கங்க வைத்தார். और जो प्रचार करने के बाद उन्होंने क्या किया, जो डस्टबिन होता है वो सारे जो कोने कोने में रखा रहता है वो, நீங்க களவு செய்ய கூடாது, तुम्हें चोरी नहीं करना है, எதனா திருடி வச்சிருக்கீங்களா, कुछ भी आपने चुरा के रखा है क्या, அதெல்லாம் கொண்டு இந்த குப்பை தொட்டில போடுங்கன்னாரு. और उन्होंने कहा कि जो कुछ भी आपने चुराया हुआ है वो सारी चीजें इस डस्टबिन में डाल दें. இது கட்டுக்கதை இல்ல, நடந்தது சம்பவம். ये कोई कहानी नहीं है, ये हुई है, ये वास्तविक ये हुआ है, இட்ஸ் a true event. ये सचमुच में हुआ एक वास्तविक है. வாரத்து நாட்கள்ல அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் மனதில் குத்தப்பட்டு தாங்கள் ஆபீஸ்ல இருந்து பிரயாணத்தில் திருடின பொருள் எல்லாம் கொண்டு குப்பத்தை அந்த தொட்டியில போட்டிருந்தார்கள். और वो वचन को सुनने के बाद जितने लोग उन्होंने वचन को सुना वो सारे लोगों ने जो जो अपने ऑफिस में या ट्रेन में से जो भी चीजों को चुरा के लाए थे वो सारी चीजें लाके वो डस्टबिन में उन्होंने डाल दिया. ஹோட்டல்ல திருடின டவல், होटल में जो टॉयल जो तौलिया चुराया, ஹோட்டல்ல டவல் கொடுக்குறாங்கல்ல அதை திருடி இருக்காங்க சபையார். और कई लोग ऐसे होते हैं जो होटल में जो तौलिया देते हैं वो चुरा लेते हैं. ட்ரெயின்ல கொடுக்குற டவல் அங்க வருது, और जो ट्रेन में है जो एसी में जो टवल मिलता है वो, ஆபீஸ்ல எழுதுற பேனா பென்சில் அழிப்பான் ரப்பர் எல்லாம் கிடக்குது. और ऑफिस में जो रबर है पेंसिल है और जो पेन है वो चुरा लेते हैं. கம் திருடுறாங்க, கம் அதெல்லாம் எப்படி திருடினாங்களே தெரியல, அது கிடக்குது. और जो चिंगम जो खाते वो भी उसमें पड़ा रहता है. பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம், पास्टर साहब बहुत आश्चर्य की बात है, சபை மக்களுக்கும் ஆச்சரியம். और कलीसिया के लोगों के लिए भी बड़ा आश्चर्य की बात थी वो. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, நம்ம எவ்வளோ காரியங்கள் பேசலாம், हम कितनी बातों को हम कर सकते हैं, எத்தனையோ தரம் அந்த செய்திகளை கேட்டிருக்கலாம், कितने मैसेजेस हमने सुना होगा, இன்றைக்கு அவைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. और आपके लिए प्रश्न ये है कि आप उसके अनुसार आप आज्ञा को मानते हैं कि नहीं. நான் ஒரு தரம் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரயாணம் பண்ணினேன். मैं एक बार फर्स्ट क्लास में ट्रेन में सफर किया. என்னோடு கூட இன்னொரு நம்ம பார்லிமெண்ட் எம்பி ஒருத்தர் வந்தார். और हमारे साथ में एक पार्टी के एमपी भी साथ में सफर कर रहे थे. பொதுவாக ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்ல டவல் இதெல்லாம் கொடுக்குறாங்க, நீங்க और பார்த்திருப்பீங்க. ज्यादातर ये होता है जो फर्स्ट क्लास जो ट्रेन में जो सफर करते हैं उनके लिए सारी सुविधाएं उत्तम होती हैं. அன்னைக்கு விசேஷமா புது டவல் கொடுத்தாங்க. और उस दिन उन्होंने नया टवल को वहां पे रखा. நான் பயன்படுத்திட்டு போட்டுட்டேன். मैंने अपना उपयोग करके मैंने वापस रख दिया. அந்த எம்பி என்ன செய்தார் தெரியுமா, उस एमपी ने क्या किया आप जानते हैं, அப்படியே அதை சுருட்டி பெட்டியில சூட்கேஸ்ல வச்சுட்டாரு. और उन्होंने वैसे उसको लपेट कर अपने सूटकेस में रख लिया. அப்புறம் அதை கலெக்ட் பண்ண வருவான் பாத்தீங்களா, கடைசியில முடிவில் வந்தான். और जैसे ही जब ट्रेन हमारी यात्रा समाप्त होती है उस समय वो जो लेने जब इकट्ठा करने आते हैं वो लोग आ गए. ஒரு டவலை காணவே இல்லையே. நான் उन्होंने इस प्रकार पूछा एक टवल कम है. இந்த எம்பி அவனை திட்டாத திட்டுறாரு. और वो एमपी बहुत उनको डांट रहे हैं. அவன் காலில் விழாத குறையா, उसे वो केवल वो उसके पैरों में नहीं गिरा वो. ஐயா என் சம்பளத்துல டவலுக்கு காசை புடிச்சிருவாங்க ஐயா. तो उन्होंने इस प्रकार कहा कि मेरी तनख्वाह में से ये पैसा काट लेंगे. தயவு செய்து திருப்பி தாங்கன்னு அழா குறையா கெஞ்சினான். वो आके रो रो के गिड़गिड़ाने लगा उनके सामने. பயா பயா அனுப்பி விட்டான். उन्होंने कहा चल जा, मैंने नहीं लिया. ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் என் கண்ணால பார்த்தேன். ये घटना मैंने अपनी आंखों से देखा ट्रेन में. Of course I do not know whether he was a Christian or not. मैं नहीं जानता वो मसीह था कि नहीं.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பலவிதமான காரியங்களை நாம் விடுகிறோம். अगर इन छोड़ते ஆனா हैं तो இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை நாம் தவறுகிறோம். हमें छोटी छोटी बातों को हम भूल जाते हैं. இந்த நாட்களில் பொதுவாக இங்கே எப்படியோ தெரியாது, தமிழ்நாட்டிலலாம் பெண்கள் பூ வைக்க மாட்டாங்க இல்லை இந்த காலத்தில் இங்கே இருக்கா இல்லை சிலதை விட்டுறோம். और तमिलनाडु में ज्यादातर आपने देखा होगा कि सर पे फूल लगाते தலையில் हैं. வெளியே வைக்க பூவை விட்டுடுறோம். हम जो बाहर जो लगाते हैं वो फूल को तो फेंक देते हैं. அதுக்கு உள்ள இருக்கிற தவறான எண்ணத்தை விட்டோமா? हम जो अंदर जो गलत जो धारणाएं हैं, जो गलत चीजें उसे छोड़ देते हैं. பகையை விட்டோமா? हम दुष्क्रिया को छोड़ देते हैं क्या? கசப்பை விட்டோமா? कड़वाहट को छोड़ देते हैं क्या? வெறுப்பை விட்டோமா? चिड़ को छोड़ देते हैं क्या? புறங்கூறுதலை விட்டோமா? हम एक दूसरे की जो बुराई करते हैं वो छोड़ देते हैं क्या? கோல் சொல்லி கொடுக்கறோம்ல விட்டோமா? हम जो तू जा करके बोल के छोड़ देते हैं क्या? வெளியே இருக்கிறதெல்லாம் விட்டுடுறோம். हम जो बाहर की जो चीजें हैं वो तो हम छोड़ देते हैं. மாம்சம் எல்லாம் வெஜிடேரியன் ஆயிடுறோம் 40 நாள். और देखिए 40 दिन तक हम जो है इन सब बातों से दूर रहे. ஆண்கள்ல சிலர் சிகரெட் பிடிக்கிறவங்க பீடி பிடிக்கிறவங்க இந்த 40 நாள் விடுவாங்க. और जो सिगरेट और जो बीड़ी पीते हैं वो 40 दिन तक वो छोड़ देते हैं. இந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிறத விட்டோமா என்பதுதான் கேள்வி. मगर हमारे जो अंदर है उसको हम छोड़ते हैं क्या? वो है आपके लिए प्रश्न. ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட் ரோட்ல நடந்து போய் கொண்டிருந்தார். एक कैथोलिक प्रीस्ट रोड पर चल रहे थे. ஒரு வாலிபர் நேர போய் கத்தியை நெஞ்சில வச்சிட்டு எனக்கு பணம் தான்னு கேட்டான். और एक जवान लड़के ने जाकर उनके छाती पे एक चाकू रखा, उनसे बोला कि पैसा दे दो. கேத்தலிக் ஃபாதருக்கு ஒரே பயம் பிடிச்சிக்கிச்சு. जो कैथोलिक फादर थे वो डर गए उस बात से. அப்படியே கொஞ்சம் அந்த அங்கியை கழட்டிட்டு பேண்ட் பாக்கெட்ல இருந்து மணி பர்ஸை எடுத்தாரு. और उन्होंने क्या किया, अपने अंगी को खोला और जेब में हाथ डाल के पैंट में से पैसा निकाला. அப்படி எடுக்கும்போது அவர் போட்டிருந்த கிளரிக்கல் காலர் பார்த்தீங்களா, வெள்ளையா இருக்கும் பார்த்தீங்களா, அதை அந்த வாலிபன் பார்த்துட்டான். वो जैसे ही वो उतार रहे थे तो वो जो कॉलर जो होता है क्लरिकल वो उसने देख लिया. அதை பார்த்த உடனே ஃபாதர் உங்க பணம் எனக்கு வேண்டான்னு கையெடுத்து கும்பிட்டான். और उन्होंने जैसे ही उसको देखा तो बोला, फादर ये पैसा मुझे नहीं चाहिए. நீங்க சர்ச் ஃபாதர், உங்க பணம் எனக்கு வேண்டாம். आप तो चर्च के फादर हैं इसलिए मुझे आपका पैसा नहीं चाहिए. ஃபாதருக்கு ஒரே ஆச்சரியம். फादर बड़े आश्चर्यचकित हो गए. சரி அட்லீஸ்ட் ஃபாதர் மேலேயாவது மதிப்பு வச்சிருக்கான். उसने कहा कम से कम एक फादर के लिए तो उसके अंदर इज्जत है उसके अंदर. அதனால ஃபாதர் கேத்தலிக் ஃபாதர் குடிக்கவும் செய்வாங்க, இதெல்லாம் இருக்கு, தப்பா நினச்சிக்காதீங்க இல்லைங்களா. அவர் இந்த பாக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்து, தம்பி இந்த சிகரெட்டை உனக்கு தர நீ குடினாரு. तो फादर ने इस प्रकार कहा कि ये सिगरेट, उन्हें अपने जेब में हाथ डाला, सिगरेट निकाला और उसके हाथ में दिया, बेटा ले तू ये सिगरेट पी. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? उसने क्या बोला आप जानते हैं? நான் அந்த லெந்து காலத்துல சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேன்னா. तो उसने इस प्रकार का, ये जो लेंथ के टाइम है इस समय में मैंने सिगरेट पीना छोड़ दिया है. ஃபாதருக்கு ஒரே ஆச்சரியம். फादर बड़े आश्चर्यचकित हो गए. ஒரு சிகரெட் குடிக்கிறத விட்டுருக்கிறேன்றான், एक सिगरेट छोड़ना उसने पीना छोड़ दिया. ஆட்களை மிரட்டி பணம் பறிக்கிறான். मगर वो पैसा क्या कर रहा है, वो चाकू दिखाकर पैसा छीन रहा है. வாட் an ironical life. वो देखिए किस तरह का उनका जीवन है ये. எவ்வளவு விபரீதமான ஒரு வாழ்க்கை. वो देखिए कितना अलग तरह का उनका जीवन है. அன்பானவர்களே, இது நான் சொன்னது இது நடந்த சம்பவம் वो தான். देखिए जो मैं आपसे बोल रहा हूँ वो सच्ची घटना है. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எவைகளை விட்டிருக்கிறோம், எவைகளை இன்னும் விடாப்பிடியாய் பிடித்து கொண்டிருக்கிறோம். वो देखिए किन किन बातों को हम अपने जीवन में छोड़ दिया है और किन बातों को हमने अपने जीवन में पकड़ा है. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல गलातियों 5वें अध्याय में மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன என்று படிக்கிறோம். और हम इस प्रकार पढ़ते जो शरीर की जो अभिलाषा है वो आना- के बारे में लिखा गया है. உள்ளே இருக்கிற காரியம் வேற. मगर जो अंदर जो चीजें हैं वो अलग है. கலாத்தியர் 5வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. गलातियों 5वां अध्याय को हम निकाल लें. 19வது வசனம், verse 19 19वां वचन என்ன சொல்லுது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. वो इस प्रकार लिखा हुआ है, शरीर के काम तो प्रकट हैं. ये देखिए விபசாரம், वो देखिए व्यभिचार, வேசித்தனம், गंदे काम, அசுத்தம், लुचपन, காம விகாரம், मूर्ति पूजा விக்கிர ஆராதனை, और मूर्ति पूजा பில்லி சூனியம், और टोना बैर, இதெல்லாம் வெளிப்பிரகாரமா செய்யற காரியம். ये सब प्रकट में करने वाले काम हैं. இதெல்லாம் ஒருவேளை விட்டுட்டு நல்லபடியா இருக்கலாம். ये सब दिखावे के लिए हम अच्छे से रह सकते हैं. ஆனா அதுக்கு பிறகு என்ன இருக்கு பாருங்க? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள்,
கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள் இதெல்லாம் இங்க இருக்கு, உள்ள இருக்குது. वो देखिए बैर, झगड़ा, ईर्ष्या, क्रोध, विरोध, फूट, विधर्म, ये सब कहाँ है? हमारे अंदर है। இன்னைக்கு அதை விட்டுருக்கோமா? ये सब बातों को क्या हमने छोड़ दिया? குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு சண்டை. वो परिवार के अंदर ही कितनी लड़ाई है। நான் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் அவன் வீட்டு வாசப்படியில் இனிமே கால் வைக்க மாட்டேன். और पूर्व में उदय होने वाला सूर्य पश्चिम से भी अगर उदय होगा, मगर मैं उनके घर में नहीं जाऊंगा। சொல்றோமா இல்லையா? हम ऐसा बोलते हैं कि नहीं बोलते? எவ்வளோ பகை, எவ்வளோ விரோதம். तो कितना झगड़ा, कितना ईर्ष्या, कितना क्रोध। காரணமில்லாத காரணங்களுக்காக எல்லாம் பகையை, விரோதத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். हम देखिए सारी बातों को अपने मन के अंदर हमने रख रखा है। ஆகினாலே இவைகளிலிருந்து இந்த நாட்களில் நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியமா இருக்குது அன்பர்களே. इन दिनों में इन सारी बातों से हमें छूटना हमें बहुत आवश्यक है मेरे प्रियो। ஆகினாலே இன்னைக்கு நாம் எதையாயிலும் தவறாக செய்திருந்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம். और आज के दिन हम परमेश्वर के सम्मुख में उसे अंगीकार करें, ऐसी कोई भी गलती अगर हमने की है तो। எதையாயிலும் அநியாயமா எடுத்திருந்தால் அதை திருப்பி கொடுத்து விடுவோம். अन्याय के साथ कोई भी चीजों का अगर हमने ले लिया है तो हम उनसे वापस कर दें। நம்முடைய ECI சபையின் ஸ்தாபனம் OMS, ஓரியண்டல் மிஷனரி சொசைட்டி, और हमारे ईसीआई कलीसिया का जो संस्थान है, ஆரம்ப காலத்துல வந்த பிரசங்கமார் எல்லாம், வெள்ளக்கார துரமார் எல்லாம் இந்த ரெஸ்டிடியூஷன் திரும்ப கொடுப்பதை பற்றி அதிகமா பிரசங்கம் பண்ணுவாங்க. वो देखिए जब शुरुआत में जो लोग ईसीआई में जो संस्थापक थे वो ज्यादातर इन बातों के बारे में प्रचार करते थे। இப்ப அந்த மாதிரி பிரசங்கம்லாம் கேட்கவே முடியல. अब उस तरह के प्रचार बिल्कुल कोई करता ही नहीं, कोई सुनाई में नहीं देता। மனம் திரும்புதலை பற்றியே பிரசங்கம் கிடையாது. मन फिराव के बारे में कोई प्रचार करता ही नहीं है। பாவ அறிக்கை செய்யறதை பற்றியும் பிரசங்கம் पाप கிடையாது. अंगीकार करने के बारे में प्रचार ही नहीं होता। பிறகு திருப்பி கொடுங்கன்னு எங்க யார் சொல்ல போறா? वो यहाँ वापस देने के लिए कौन यहाँ पर है? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, பிறனுடைய பொருள் எந்த பொருள் இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. किसी दूसरे का कोई भी चीज क्यों ना हो वो आपके लिए आशीष का कारण नहीं होगी। ஒரு மனுஷன் அந்நியனுடைய ஒரு மரத்தை வெட்டி, தேக்கு மரத்தை வெட்டி பீம் செய்து வீடு கட்டிட்டான். और एक व्यक्ति ने दूसरे के घर के पेड़ को काट के अपना घर बना लिया। அந்த பெட்ரூம்ல படுக்கும் போதெல்லாம் वो जब आप बेडरूम में जब भी सोते हैं उस समय में மேல அந்த பீம் பாக்குறது, वो बीम इस प्रकार देखता है, அந்த பீம் சொல்லுது அவருக்கு, वो बीम इस प्रकार उससे बोलता है, வா இது உனக்குரியது இல்ல. ये जो है पेड़, ये घर तेरा नहीं है। மனசாட்சி உறுத்துதுங்க. वो जो अंतरात्मा है वो उससे झंझोड़ती है, அவ அதை நினைச்சு நினைச்சு அவனுடைய வாழ்க்கை நாள் குறுகி போயிட்டு. और वो सोच सोच के उसका जीवन ऐसे ही नर्क में चला गया। நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்த நாட்களில, जब मैं सेवकाई में अपने आप को सौंपा था उस समय में, வாலிப நாட்களில, जवानी के दिनों में, கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி विवाह के पहले வேதங்கள், வேதத்தில் உள்ள வினாக்களை எழுதி அதுக்கு பதில் எழுதி தரும்படியாக சபையாருக்கு கொடுப்பேன். और वो उन जो वचन की जो बातें मुझसे लिखकर कलीसिया के लोगों को मैं दिया करता था। அதனாலே சபையில் உள்ள அநேகர் எழுதினார்கள். वो सब कलीसिया के लोग उसको लिखने लगे। ஒரு अम्माவும் எழுதினார்கள். एक जो माता जी उन्हें भी लिखा। அது பரிசளிக்க வேண்டிய நாள் வந்தது. परीक्षा लिखने का समय वो दिन आ गया। பிரைஸ் கொடுக்க அந்த அம்மா முதல் மார்க் எடுத்திருந்தாங்க. அதனால அந்த பரிசு வாங்குறதுக்கு அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. वो जब परीक्षा में वो उत्तीर्ण हो गए उसके बाद वो पुरस्कार लेने के लिए वो अपने पति को भी साथ में लेकर आ गई। அந்த ஆராதனை நடக்கிறதுக்கு முன்ன நான் ஆலயத்துல வெளியே நின்னுட்டு இருக்கிறேன். मैं शुरुआत के पहले मैं बाहर गेट पे खड़ा हूँ। இந்த அம்மாவும் புருஷனும் வந்தாங்க. उनका पति और वो अम्मा साथ में आए। இந்த அம்மா என்ன அவருக்கு புருஷனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க தான் எங்க பாஸ்டர். और वो जो अम्मा है वो अपने पति को मुझे इंट्रोड्यूस करा रहे हैं, यही हमारे पासबान हैं। நான் இப்படி அங்கியெல்லாம் போடல, हाफ स्लैक शर्ट போட்டுட்டு நிக்கிறேன். उस समय में अंगी नहीं पहने हुआ था मगर हाफ शर्ट पहन के खड़ा हूं मैं। இதெல்லாம் 55 வருஷத்துக்கு முந்தி உள்ளத சொல்றேன். ये करीब 55 साल पुरानी बात मैं आप लोगों के सम्मुख में रख रहा हूं। அவர் என்னை பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? वो उन्होंने मुझे देखकर क्या कहा आप जानते हैं? தம்பி உனக்கு வேற வேலை கிடைக்கலையான்னாரு. तो उन्होंने कहा कि क्या आपको कोई दूसरा काम नहीं है क्या? எனக்கு உள்ளத்துக்குள்ள குத்திச்சு. मेरे को बहुत दुख हुआ उस बात से। ஆனா அவர் என்ன பேசுறாரு தெரியாம பேசுறாருன்னு. तो मैंने इस प्रकार सोचा शायद ये अनजाने में बोल गए होंगे इस बात को। ஊழிய ஆரம்பத்த நாட்கள்ல இப்படி எல்லாம் ஒருத்தர் வந்து சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. वो देखिए सेवकाई की शुरुआत में कोई अगर कोई ऐसा आकर बोले तो कैसा लगेगा आप सोचिए। அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். उसके लिए मैं प्रार्थना करने लगा। சில வருஷங்கள் கழித்து कई वर्षों के बाद சென்னையில மூர் மார்க்கெட்னு அப்போ ஒன்று இருந்தது. அங்க எல்லாம் கிடைக்கும். மூர் மார்க்கெட்
एक मूर मार्केट करके था, वहां पर सारी चीजें वहां पर मिलता है। அந்த மைதானத்துல சாராள் நவ்ரோஜி 10 நாள் கூட்டம் நடத்துவாங்க வருஷா வருஷம். और 10 दिन का वहां पर एक आराधना वहां रखते थे, मीटिंग वहां पर रखते थे। திரளான கூட்டம் ஆயிரக்கணக்கில் சேருவார்கள். हजारों लोगों की भीड़ वहां पर एकत्र होती थी। சாரா நவ்ரோஜை பற்றி கேள்விப்பட்டிருக்கவங்க கை தூக்க பார்க்கலாம். அவங்க பாட்டு எவ்வளவு பாட்டு நம்ம பாட்டு புஸ்தகத்தில் இருக்கு இல்லைங்களா? அதுல ரட்சிக்கப்பட்டாரு. और वहां पर जो आराधना में वो लोग आए हुए कई लोग थे जो वहां पर उद्धार पाए। என்ன செய்தார் தெரியுமா? இப்ப சென்னையில் இருக்காரு. அவர் அதுக்கு முந்தி டிஆர்ஓனா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரா, அந்த போஸ்ட்ல டாப் போஸ்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல். वो जो टीआर जो वहां पे जो गवर्नमेंट ऑफिशियल थे वो वहां पर। அவர் தஞ்சாவூர்ல இருக்கும்போது ஒரு சின்ன ஃபிளாட் பெஞ்சு அந்த ரெவன்யூ ஆபீஸ்ல இருந்து சென்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு. वहां से उन्होंने क्या किया कि जो बेंच है, छोटा सा बेंच, वो रेवेन्यू ऑफिस से लेकर वहां पर वो आ गए। ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை கோணியில சாக்குல சுத்தி ரெவன்யூ ஆபீஸ்க்கு அனுப்புனாரு. जो उद्धार पाने के बाद उन्होंने उस बेंच को क्या करा, वापस बोरी में बांधकर ले जाकर वो ऑफिस में वापस रख दिया। அங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும் தெரியல, ஏன் அனுப்புனீங்க, எங்களுக்கு இது நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலன்றாங்க. और जब उनसे पूछा गया तो बोला नहीं, हमें नहीं मालूम कि क्या किया है करके। அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுனா என் உள்ளத்துல இருக்காரு, என் பொருள் இல்ல, நீங்க அங்கதான் வச்சு. तो उन्होंने इस प्रकार कहा, मैंने प्रभु यीशु मसीह को ग्रहण किया है, उद्धार पा लिया, अब ये सामान मेरा नहीं है, इसलिए मैं वापस लौटाने आया हूँ। அதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்தாரு. वो ऐसा करने के बाद वो मेरे पास आए। தம்பி என்ன மன்னிக்கணும், तो उन्होंने इस प्रकार कहा, मुझे माफ कीजिएगा आप। இயேசு உள்ளத்துக்குள்ள இருக்கிற போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம், वो प्रभु यीशु मसीह जब हमारे हृदय में रहता है तो उसका जो आनंद और खुशी है, அது தெரியாம பல வருஷங்களுக்கு முன்பாக உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டுட்டேன். और देखिए कई वर्ष पहले मैंने आपसे ऐसा पूछ लिया था कि आपको और कोई काम नहीं मिला क्या। வாரந்தோறும் எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுவாரு. हर एक हफ्ते आके वो घर पे आके प्रार्थना करते थे। ஆண்டவராய் இயேசுவாமி சகேயுடைய வீட்டுக்கு போனப்போ, जकयू के घर जब वो गए थे, அவனே ரட்சிக்கப்பட்டான் இல்லீங்களா? वो देखिए वो उद्धार पाया वो व्यक्ति। அவன் என்ன சொன்னான்? उसने क्या कहा, நான் யாரிடத்துல ஆயிலும் அநியாயமாய் வாங்கி இருந்தால் அதை நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். उसने इस प्रकार कहा, किसी से भी मैंने अन्याय के रूप में अगर किसी से लिया है तो मैं 4 गुना उसको लौटाता हूँ। அப்பதான் இயேசுநாதர் சொன்னாரு, तभी प्रभु यीशु मसीह ने कहा, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, तो आज ही इस घर में उद्धार आया है करके प्रभु यीशु मसीह कहते हैं। இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே ये என்றார். भी अब्राहम का संतान है। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, அது ஆபீஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, वो ऑफिस का पेपर ही क्यों ना हो, அழிப்பான் ரப்பரா இருந்தாலும் சரி, वो रबर ही क्यों ना हो, அது நமக்குள்ள இருக்கிறது வர अगर वो हमारे पास है तो நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. वो आपके लिए आशीष का कारण नहीं होगा। உண்மையுள்ள மனுஷன் जो सच्चा मनुष्य जो है பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். परिपूर्ण आशीष को वो प्राप्त करेगा। ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். और जो ऐश्वर्य को पाने के लिए बुराई करता है वो हमेशा नीचे गिर जाता है। பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. मैं नहीं कहता, परंतु ये परमेश्वर का वचन कहता குறுக்கு है। வழியில சம்பாதிக்கிறது ஒரு நாள் ஆசீர்வாதமா இருக்காது. जो भी दूसरे राह से जो पैसा कमाता है वो कभी भी आशीषित नहीं रहेगा। இன்னைக்கு நாம் எதை விட வேண்டும் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். आज हमें किन किन बातों को छोड़ना है वो परमेश्वर हमसे बात कर रहे हैं। நாம் விடுகிறது மட்டுமல்ல, केवल हमें छोड़ना भर नहीं है, அதோடு கூட நாம் சேர்க்க வேண்டியவைகளை சேர்க்க வேண்டும். मगर जिन बातों को हमें अपनी तरफ हमारे पास रखना है उन बातों को हमें भी जानना जरूरी है। எவைகளை சேர்க்க வேண்டுமோ அவைகளை சேர்க்க வேண்டும். जिन जिन चीजों को हमें अपने पास इकट्ठा करना है उन बातों को भी हमें जानना आवश्यक है। இயேசுநாதரே இந்த உலகத்தில் இந்த நாட்களில் சொன்னாரு, प्रभु यीशु मसीह जब पृथ्वी पर थे तो उन्होंने इस प्रकार कहा। ஒருத்தர் பிசாசு துரத்தினாரு, பிசாசு துரத்த பிசாசு ஓடிச்சு वो போயிடுச்சு. दुष्ट आत्मा शैतान को उन्होंने भगाया तो वो भाग गया। ஆனா பிசாசு ஓடுனாம அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு அப்படியே தான் இருக்குது. मगर वो जो घर जो था वो वैसे का वैसा ही रहा। நல்ல வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்குது. वो बड़ा साफ सफाई छाड़ा पुहारा रखा हुआ है। ஆனா மற்ற செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதனால அந்த பிசாசு வேற 7 பிசாசுகளை சேர்த்து வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டுன்னு वो சொன்னாரு. देखिए जो कार्यों को उसे करना था ना करने के कारण और वो जाके 7 बुरी दुष्ट आत्माओं को लेकर वो साथ में आ जाती है। If there is a vacuum in your heart, you have to fill it up with God's spirit.
और अगर हमारा हृदय अगर खाली है तो परमेश्वर की आत्मा से हमें उसको भरना है। ரட்சிக்கப்பட்டது நல்லதுதான். उद्धार पाया बहुत अच्छा है। தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் ஏராளம் இருக்கின்றன. उसके बाद भी हमें जो कार्यों को करना है वो बहुत हैं। ஆகினால இந்த லெந்து நாட்களிலே மட்டுமல்ல அன்பர்களே, और इन लेंथ डेज में मेरे परमेश्वर प्रिय लोगों, நாம் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய சில ஆலோசனைகள், और जो हमें पूरे जीवन भर जो कार्यों को करना वो कुछ बातें हैं। நான் வேத புத்தகத்திலே பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து हमने जो वचन को पढ़ा उसमें से உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். उसमें से मैं बांटना चाहता हूँ। பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் யாக்கோபு 4வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். और जिनके पास बाइबल है वो निकाल लें याकूब का 4था अध्याय। Those of you who have Bibles, please turn with me to James chapter 4. और जिनके पास भी बाइबल है कृपया वो याकूब की 4था अध्याय निकाल लें। Verse 7. वचन 7। 7வது வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். इसलिए परमेश्वर के अधीन हो जाओ। முதலாவதாக ஆண்டவருக்கு நாம கீழ்ப்படியணும். पहला जो कार्य हमें करना है परमेश्वर के अधीन होना है। ஹிந்தியில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. I don't know how it is in Hindi. अधीन, यस, கீழ்ப்படிதல. In some English translation it says submit yourself. अपने आप को समर्पित कर दें। इंग्लिश में इस प्रकार है, कई ट्रांसलेशन में अपने आप को समर्पित कर दें। கீழ்ப்படிந்திருங்கள் அல்லது அடங்கியிருங்கள். ஆண்டவருக்கு அடங்கியிருங்கள். अधीन रहें या अपने आप को समर्पित कर दें। அடங்கியிருத்தல் என்றால் என்ன? தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல் தான் அடங்கியிருத்தல், சப்மிட்டிங். और अधीन रहने का मतलब है अपने आप को पूर्ण रूप से परमेश्वर के अधीनता में दे देना। கீழ்ப்படிதல் என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுல ஒரு எழுத்து பிசகாம அப்படியே கீழ்ப்படிதல். और आज्ञा मानने का मतलब ये है कि जो भी परमेश्वर कह रहे हैं उसे बिना कुछ कहे उसका अधीन आज्ञा मानना है। 1 சாமுவேல் 15:22 படிக்கிறோம். पहला First Samuel 15 chapter 15 verse 22. पहला शामुएल 15 उसका 22वां वचन। அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நாம எல்லாம் காணிக்கையில கொடுக்கிறதை விட கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று அங்கே சொல்லுகிறார். और वहाँ इस प्रकार कहते हैं सारी बातों में सबसे मुख्य बात है कि हम परमेश्वर की आज्ञा को माने। சவுல் ராஜா கீழ்ப்படியாம போனதுனால அது ஆலோசனை சொல்லி கடவுள் தான் சவுலை தெரிந்தெடுத்தார். அவனே அவனை விலகிட்டாரு. वो देखिए शाऊल आज्ञा ना मानने के कारण जो परमेश्वर ने स्वयं उसको चुना था वो ही परमेश्वर उसे अलग कर देता अपने से। ஒரே ஒரு தவறு தான், केवल एक ही गलती थी उसकी। அழிக்க சொன்னா இவன் அழிக்கல. जो नाश करने के लिए कहा था उसने नाश नहीं किया। நீ கீழ்ப்படியாம நீ இந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு பலியிட்டு என்னதுக்கு எதுக்கு பான்றார் ஆண்டவர். वो देखिए जिनको नाश करना था वो परमेश्वर ने जो कहा बलि देने के लिए उसने नहीं किया। மோசே கூட பாருங்க, ஒரு சமயத்துல அவர் ஆண்டவர் அந்த கன்மலையில அது அடினாரா, அடி கன்மலை அடிக்க சொன்னாரு. अगर मूसा के बारे में देखें तो परमेश्वर ने कहा था उस पहाड़ पर मारने के लिए कहा था ना उसको, அல்லது பேச சொன்னார், இவன் அடிச்சிட்டான். परमेश्वर ने कहा था उससे बात कर, मगर उसने क्या किया, उसे मारा वहां पर चट्टान को। மோசே போல சாந்த குணமான ஒருவரும் இல்லை பைபிள் சொல்லுது. वचन इस प्रकार कहता मूसा के समान कोई भी शांत व्यक्ति नहीं, नम्र व्यक्ति नहीं है। ஒரே ஒரு நாள் ஒரு ஆத்திரத்தில் இருந்த ஜனங்களுடைய ஒவ்வொருத்தரும் தாங்க முடியாம பேசுறதுக்கு பதிலா அடிச்சிட்டான். वो देखिए वो लोगों का जो लोग जो परेशान कर रहे थे इसके कारण परमेश्वर ने कहा कि तू उससे बात कर, मगर उसने मार दिया गुस्से में। தண்டனை என்ன தெரியுமா? मगर क्या हुआ उसका अंजाम? அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. वो कानान देश में प्रवेश नहीं कर पाया। ஆனா என்ன கொண்டு போகணும் மறுபடியும் ஜெபம் பண்ணியிருக்கான். वो देखिए बार बार इस बात के लिए प्रार्थना किया है उसने। ஒரு கட்டத்தில் ஆண்டவரே அவனை பார்த்து என்ன சொன்னாரு? एक बार परमेश्वर ने उससे क्या कहा? இனிமேல் அந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசாத. परमेश्वर ने कहा अब इन बातों के बारे में दोबारा मुझसे बात ना कर। பெரிய ராஜா, बहुत बड़ा राजा, वो பெரிய தலைவன், बहुत बड़ा एक अगुआ। சவுல் ராஜா, மோசே தலைவன். और जो शाऊल राजा था जो मूसा का अगुआ है, சிறு கீழ்ப்படியாமை அன்பர்களே, एक छोटी सी अनाज्ञाकारिता के कारण பெரிய இழப்பை அவர்களுக்கு கொண்டு வந்தார். बहुत बड़ी उसने खामी को भुगता। உபாகமத்தின் புஸ்தகம் 28வது இதாவது படிங்க, டியூட்ரானமி 28 வீட்ல போய் படிங்க. व्यवस्था विवरण 28वां वचन 28वां 50 வசனத்துக்கு மேல இருக்கு. वो करीब 50 वचन वहां पर इस प्रकार लिखे हैं। முதல் 2 வசனங்கள்ல என்ன படிக்கிறீங்கன்னா, पहले 2 वचन में हम क्या देखते हैं? என்னுடைய வார்த்தையை நீ கவனமா கேட்டு मेरे बातों को तू ध्यान से सुनकर அதுக்கு செவி கொடுத்து उस पे कान लगाएगा तो அதற்கு கீழ்ப்படிவாயானா मानेगा तो அந்த கண்டிஷன் பேர்ல தான்
அப்புறம் 14 வசனத்துல ஏறத்தாழ 20 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. वो देखिए अगर उसके अनुसार अगर तू चलेगा तो 16 वचनों में हम देखते हैं 20 आशीषों को परमेश्वर दे रहा है। அதை நீங்க வீட்டுல போய் படிங்க. अब उसे घर में जाकर आप लोग நம்ம पढ़ें। இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுவோம். வாலாக்காமல் தலையாக்குவார், பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார், கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய், அதையெல்லாம் சொல்லுவோம். वो देखिए तू पूछ नहीं परंतु सर बनाऊंगा तुझे, नीचे नहीं ऊंचे रखूंगा, तुझे आशीष दूंगा, तुझे बरकत दूंगा, बहुत सारी आशीषों के बारे में परमेश्वर बोलते हैं। ஆனா அந்த கண்டிஷனை மறந்துடுறோம். मगर जो कंडीशन परमेश्वर ने रखा उसको हम भूल जाते हैं। கீழ்ப்படியாமை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. आज्ञाकारिता के बगैर वो आशीषें हमारे जीवन में नहीं आ सकती மாறாக நஷ்டத்தை கொண்டு வரும். और वो आशीषों के बदले हमारे जीवन में नष्ट को लेकर आएगा। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். हम परमेश्वर के वचन पर हम आज्ञा को माने। கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை குறைபட்டது. वो देखिए काना के विवाह में जो दाखरस था वो खत्म हो गया। இயேசுநாதர் ஜாடியில தண்ணி ஊத்த சொன்னாரு. वो प्रभु यीशु मसीह ने कहा वो जो मटके हैं उनमें पानी भर दो। ஊத்திட்டாங்க. उन्होंने उन्हें पानी भर दिया। இப்ப கொண்டு போய் குடுனாரு. उन्होंने कहा इसको ले जाकर जो भोज के मुखिया को दे दो। என்னடா இவர் இந்த சிலுவை ஒரு சிலுவை அடையாளமாவது போடுவாரு அல்லது எதானா கொண்டு ஊத்துவாருன்னு பார்த்தா அப்படியே கொடுக்க சொல்றாங்களே. वो लोग इस प्रकार सोचने लगे कम से कम एक क्रॉस बना देंगे या कुछ ना कुछ उसमें बोलेंगे, मगर कुछ भी ऐसा नहीं। वो बोलते हैं ले जाकर भोज के मुखिया को दे दो। அப்படி கேட்டாங்களா? किसी ने ऐसा पूछा क्या? Ordinary servants, they obeyed Jesus Christ implicitly. वो देखिए जो साधारण से जो सेवक थे उन्होंने जो प्रभु यीशु मसीह ने कहा उसे वैसा ही मान लिया। அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியா சொன்னாங்க. वो देखिए वो जैसा कहता है वैसा ही करना करके माता मरियम ने कहा। அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். தண்ணீர் ருசியுள்ள திராட்சரசமாய் மாறிச்சு. ऐसे ही उन्होंने आज्ञा को माना। वो जो पानी था दाखरस के रूप में बदल गया। அல்லேலூயா. हालेलुया। குறைவெல்லாம் நிறைவானது. वो देखिए सारी कमियां கீழ்ப்படுகிற இடத்துல நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. आज्ञाकारिता होती है वहां पर बहुत आशीषें फलती हैं। கீழ்ப்படியாத இடத்துல தாங்க முடியாத நஷ்டம் வரும். वो जहाँ अनाज्ञाकारिता होती है वहां पे हम सहन नहीं कर सकते। ऐसे हमारे जीवन में कमियां। ஆகினாலே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். इसलिए हम परमेश्वर की आज्ञाकारिता को मान लें। அந்த தீர்மானத்தை எடுப்போம். हम ऐसा निर्णय ले लें। இரண்டாவதாக 8வது வசனத்திலே பாருங்கள். और दूसरा जो 8वें वचन में अगर हम देखें, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். परमेश्वर के निकट आओ तो वो भी तुम्हारे निकट आएगा। நாம ஆண்டவரிடத்துல போகும்போது அவர் நம்மகிட்ட வராரு. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். और जब हम परमेश्वर के सम्मुख जाते हैं तो परमेश्वर हमारे नजदीक आता है। ये हमारे लिए बहुत बड़ी आशीष है। ஆண்டவர் நம்மள ஒன்ன செய்ய சொல்லிட்டு அப்படியே விட்டுற மாட்டாரு. वो परमेश्वर कोई भी काम हमें कहने को बोलकर ऐसी छोड़ नहीं देता। அதை செய்யறதுக்கு அவரே நம்மளுக்கு உதவி செய்வார். और उस कार्य को करने के लिए परमेश्वर स्वयं हमारी सहायता करते हैं। அதை தான் நாம अनेகர் புரிந்து கொள்கிறது இல்ல. कई बार हम इन बातों को समझते नहीं हैं। அதை செய்ய சொல்றாரு, நான் எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறோம். हम ऐसा सोचते हैं परमेश्वर हमसे ये करने को कह रहा है, हम कैसे करेंगे? ஆனா அதை செய்யறதுக்கு அவர் உதவி செய்கிறார். मगर उस कार्य को करने के लिए परमेश्वर हमारी सहायता करते हैं। யோவான் 15வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா யோहन्ना 15वें अध्याय में अगर हम पढ़े तो இயேசு சொல்லுகிறார், प्रभु यीशु मसीह कहते हैं என்னில் நிலைத்திருங்கள், तुम मुझ में बने रहो, abide in me. उस समय में அதோட சொல்லிட்டு விட்டாரா? ऐसा बोलकर उन्हें छोड़ दिया क्या? நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். तब मैं तुम में बना रहूंगा। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்கள் கஷ்டமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம். हो सकता है परमेश्वर जो बातों को कहते हैं वो कठिन हो सकता है। மலைத்து விடாதீர்கள், திகைத்து விடாதீர்கள். अब उसे नकार ना दे, छोड़ ना दे। அதை செய்யறதுக்கு அவரே உதவி செய்வார். उस कार्य को करने के लिए परमेश्वर स्वयं हमारी सहायता करेंगे। இயேசுநாதர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னே प्रभु यीशु मसीह का पुनर्जीवित होकर जो स्वर्ग जाने स्वर्गारोहण से पहले தம்முடைய சீஷர்களை அழைத்து चेलों को बुलाकर நீங்க உலகெல்லாம் போய் என்ன பற்றி சொல்லுங்கன்னாரு. अब संसार में जाकर मेरे बारे में बताएं। சரிதான? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியுதா? ऐसा बोला था, याद है ना? மத்தேயு 28, 18, 19, 20 இருக்கு. और मत्ती 28 उसका 18, 19, 20 वचन में है। போங்கன்னாரு. उन्होंने कहा जाओ। கடைசியில் என்ன சொல்றாரு? आखिर में क्या कहा? இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலே நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. संसार के अंत तक मैं तुम्हारे साथ में हूँ। हालेलुया। அவர் நம்ம கூட இருப்பாரு. वो हमारे साथ में रहेंगे। வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. आकाश और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। ஆகையால் போங்கள். इसलिए तुम जाओ। I will be with you always. मैं हमेशा तुम्हारे साथ साथ रहूंगा।
வருத்தப்பட்டு பாரசங்களே என்னத்திலே வாருங்கள், हे बहुत से दबे हुए लोगों मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा, எனக்கு காணிக்கை கொண்டு வாருங்கள் मुझे भेंट लेके आओ। அப்படியே சொன்னாரு. ऐसा बोला क्या उन्होंने? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें शांति दूंगा। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, हे निराश होकर जो बोझ उठा रहे हो, come unto me, मेरे पास आ जाओ, I'll give you rest. मैं तुम्हें शांति दूंगा, विश्राम दूंगा। அவர் ஒண்ணு செய்ய சொன்னா அதை அவர் செய்ய நமக்கு உதவி செய்வாரு, மேலான ஆசீர்வாதங்களை தருவார். वो जो आपसे कहने को परमेश्वर कहता है उसे करने के लिए आपकी सहायता भी करेगा और आपको आशीष देगा। நம்முடைய ஆண்டவனுடைய உள்ளங்களிலே தங்கி இருக்க விரும்புகிறார் वो நண்பர்களே. परमेश्वर हमारे हृदय में रहना चाहता है। நான் அறிஞ்சது வரை, நான் இத்தனை ஆண்டு பைபிள் படிச்சது வரை, ஆண்டவர் நம்மிடத்துல தான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. और जितने साल मैंने वचन को उसमें पढ़ा है उसमें मैंने यही देखा, परमेश्वर हमारे हृदय में रहना चाहता है। நான் தப்பா இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். अगर ये बात गलत है तो आप मुझसे बोलिए। தா என்கிற வார்த்தை பயன்படுத்தினது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, हाँ। நீதிமொழிகள்ல இருக்கு. கிவ். हाँ, दो करके जो वचन हम जो पढ़ते हैं केवल नीति वचन में ही हम पढ़ सकते हैं। நீதிமொழிகள்ல படிக்கிறோம், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. हाँ, नीति वचन में हम इस प्रकार करते हैं, हे मेरे पुत्र तू अपने हृदय को मुझे दे। வேற ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல. उसके अलावा उन्होंने कुछ भी हमसे नहीं मांगा। மகனே உன் உள்ளத்திலே, மகளே உன் உள்ளத்திலே நான் தங்கி வாசம் பண்ண मैं விரும்புகிறேன். तेरे हृदय में रहकर वास करना चाहता हूँ। இதுல இருக்கிற சாக்கடை எல்லாம் ஆண்டவர் வெளியே எடுத்துடுவாரு. वो अंदर में जितना भी कचरा है उसे वो बाहर फेंकना चाहता है। அவர் வெளிச்சம், லைட். वो एक रोशनी हमारे अंदर देना चाहता है। He will remove all the darkness from our life. हमारे जीवन से सारे अंधकार को वो निकालना चाहता है। வானத்திலே நித்தியமாய் வாசம் பண்ணுகிற இந்த ஆண்டவர் वो स्वर्ग में रहने वाला हमारा ईश्वर எங்கே தங்குகிறார் என்றால், वो कहाँ रहना चाहता है अगर हम देखें, நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுகிறார். जो दुख में जो टूटे हुए मन वालों के दिल में रहना चाहता है। ஏசாயா 57:15, ஐசையா 57:15. यशाया 57 उसका 15। நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் वासम பண்ணுவேன். क्योंकि जो महान और उत्तम और सदैव स्थिर रहता है, जिसका नाम पवित्र है, वह यूं कहता है, मैं ऊंचे पर पवित्र स्थान में निवास करता हूं और उसके संग भी रहता हूं, जो खेदित और नम्र है, और नम्र लोगों के हृदय और खेदित लोगों के मन को हर्षित करूंगा। நம்முடைய உள்ளத்திலே அவ்வளோ பெரிய ஆண்டவர் தங்கணும்னு விரும்புறார். वो देखिए हमारे इस छोटे से हृदय में इतना महान परमेश्वर रहना चाहता है। ஆண்டவர் கேட்கிற இந்த ஒரே இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். परमेश्वर चाहता है कि जो हमारा हृदय है वो परमेश्वर के हाथों में हम सौंप दें। ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிப்போம். प्रतिदिन हम अपने आप को प्रभु के सम्मुख में समर्पित करें। மூன்றாவதாக तीसरी जो बात है, பழையபடி 7வது வசனத்துக்கு வாங்க. दोबारा 7वें वचन में आए। தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னவர், यहाँ लिखा परमेश्वर के अधीन பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். शैतान का सामना करो तो वो तुम्हारे पास से भाग जाएगा। Resist the devil. और शैतान का सामना करो। பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். शैतान का सामना करना है। தந்திரமான முறையிலே நம்மை அவன் கபடாய் நடத்துவான். वो देखिए हमें बहुत सारे अलग अलग जगहों में हमें चलाता है। அப்படிதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள பூந்துட்டான். वो देखिए ऐसे ही अदन की वाटिका में प्रवेश कर गया। அவங்க எதிர்த்து நிக்காததுனால தோட்டத்தை விட்டே வெளியே போண்டியதாயிட்டு இல்லையா? देखिए उन्होंने उनका सामना नहीं किया, इसलिए वो अदन की वाटिका से उन्हें बाहर जाना पड़ा। பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். शैतान का सामना करना है। 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல, पहला पत्रस 1 Peter chapter 5 पहला पत्रस 5वां अध्याय में verses 8 and 9. 8 और 9 वचन, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், सचेत रहो, விழித்திருங்கள், जागते रहो। உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். क्योंकि तुम्हारा विरोधी शैतान गरजने वाले सिंह के समान इस खोज में रहता है कि किसको फाड़ खाए। விசுவாசத்திலே உறுதியாயிருந்து विश्वास में दृढ़ होकर அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ये जान करके उसका सामना करो। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
और हम अपने जीवन में शैतान के लिए बड़े सचेत रहना है। பிசாசு பல ரூபங்கள்ல வருவான். शैतान कई रूप में हमारे सामने आता है மனைவி வடிவத்திலே புருஷன்கிட்ட வருவான். और कई बार पत्नी के रूप में ही पति के सामने आएगा, புருஷ வடிவத்துல மனைவி இடத்துல வருவான். पति के रूप में ही पत्नी के सम्मुख आएगा, மாமியார் வடிவத்துல மருமகிட்ட வருவான். वो सास के रूप में बहू के सामने आएगा। He is very clever. वो बहुत चालाक है, Satan is very clever. वो बहुत शैतान बहुत चालाक है। But our God is all powerful. मगर हमारा परमेश्वर सबको सर्वशक्तिमान है। ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணி கொடுத்தாரு? वो परमेश्वर ने जब प्रार्थना सिखाई तो क्या प्रार्थना करा? சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். परीक्षा में ना डाल परंतु बुराई से बचा। Keep me from the evil one. वो बुराई से बचा। இந்த evil one யாரு? वो जो बुराई क्या है? பிசாசு. वो शैतान है। இயேசுநாதர் நம்முடைய சீஷர்களுக்கு அப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். प्रभु यीशु मसीह ने अपने चेलों को इस प्रकार की प्रार्थना सिखाई। நம்ம டெய்லி பல தடவை சொல்லிடுறோம் அத. हम प्रतिदिन इसके लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். वो पर रोज हम प्रार्थना करें परमेश्वर हम शैतान का सामना करने पाए। அப்பாலே போ சாத்தானே சொல்லணும். वो शैतान यहाँ से दूर हो जा ऐसा हमें कहना है। அவர் நமக்கு உதவி செய்வார். वो हमारा परमेश्वर है। நாலாவதாக चौथी जो बात है, 8வது வசனத்துக்கு திரும்ப வாங்க. 8वें वचन को हम निकाल लें। பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். हे पापियों अपने हृदय शुद्ध करो और हे दुचित्तो लोगों अपने हृदय को पवित्र करो। முதலாவது ரெண்டும் தேவனை பற்றியது, ஆண்டவரை பற்றியது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனிடத்திலே சேருங்கள். और पहला जो है परमेश्वर के अधीन रहें और परमेश्वर के नजदीक जाएं। மூணாவது வெளியே இருக்கிற பிசாசை பத்தி. और तीसरा जो है शैतान के बारे में जो बात है, நல்ல கவனிங்க, வெளியே இருக்கிற பிசாசை பத்தி. वो जो बाहर है उस शैतान के लिए அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். उससे सामना करें। இப்ப நாலாவது நம்ம பத்தி. और चौथे जो है वो हमारे बारे में है। நம்ம பத்தி என்ன சொல்றாரு? हमारे बारे में क्या बोलते हैं? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். अपना हृदय को पवित्र करो। இருதயத்தை பரிசுத்தம், अपने हृदय की पवित्रता, கைகளிலே பரிசுத்தம், हमारे हाथों में पवित्रता। clean hands and a pure heart. और परमेश्वर चाहता है कि शुद्ध हृदय से हम रहें। சுத்தமான கைகள், पवित्र शुद्ध हाथ தூய்மையான இருதயம். और पवित्र हृदय। சங்கீதத்துல பாருங்க, 24ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். அங்க भजन- சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? भजन संहिता 24। ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்துல யாரு ஏற முடியுமா? परमेश्वर के पवित्र पर्वत पे कौन चढ़ सकता है? 4வது வசனத்தை பாருங்க. Psalm 24:3 and 4. भजन संहिता 24 उसका 3 और 4। யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? यहोवा के पर्वत पर कौन चढ़ सकता है? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? कौन उसके पवित्र स्थान में खड़ा रह सकता है? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருக்கிறவன். जिसके काम निर्दोष और हृदय शुद्ध हैं। கைகள்ல சுத்தம் இருக்கணுங்க. हाथों में शुद्धता होना है। அத நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், மத்தவன் பொருள்ல கை வைக்கப்படாது. मैंने पहले ही आपसे कह दिया था कि दूसरों के चीजों पे हाथ नहीं रखना है। இருதயம் சுத்தமா இருக்கணும். अपना हृदय पवित्र होना है। பரிசுத்தமுள்ளவர் தான் தேவனை தரிசிக்க முடியும். जो पवित्रता के साथ ही हम परमेश्वर का दर्शन कर सकते हैं। அதனாலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை ஏவுகிறார். और आज के समय में परमेश्वर ये चाहता है कि हम पवित्र बने। 96ஆம் சங்கீதம் 9வது வசனத்துல பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். और भजन 99 में इस प्रकार कहता है, Worship the Lord in the beauty of His holiness. वो पवित्रता के साथ शोभायमान होकर परमेश्वर की आराधना करें। அதனாலே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. इसलिए परमेश्वर का जो भवन है वो पवित्र होना है। நீங்களே அந்த ஆலயம்னு சொன்னாரு. परमेश्वर ने कहा तुम स्वयं परमेश्वर का मंदिर हो। இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். हमारा जो ये भवन है वो पवित्र होना है। எப்படி பரிசுத்தமாகும்? ये कैसे पवित्र होगा? தன் பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற எவனோ அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். जो पापों को अंगीकार करता है और उसको मान लेता है वही वो व्यक्ति पवित्र होगा। எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்.
सारे अधर्म को छोड़कर मैं अपने आप को पवित्र करेंगे जब 1 யோவான் 1 அப்படி படிக்கிறோம். पहला यूहन्ना पहला अध्याय में हम इस प्रकार पढ़ते हैं, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் हम अपने पापों को अंगीकार करेंगे, எல்லா அநியாயத்தை நீக்கி सारे अधर्म को छोड़कर அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். वो हमें शुद्ध करता है, பாவ அறிக்கை செய்யணும். हमें पापों का अंगीकार करना है। ஆகையினாலே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். हृदय के शुद्ध जो मन के जो लोग हैं वो पवित्र हैं, वो परमेश्वर का दर्शन करेंगे। ஐந்தாவதாக पांचवी जो बात है, 9வது வசனத்தை பாருங்கள். 9वें वचन को देखें, யாக்கோபு 4:9. याकूब 5, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். तुम दुखित होकर रो। துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நம்முடைய பாவங்களை உணர்ந்து அழுது நாம ஜெபம் பண்ணணுங்க. हमें रोकर बिलक कर परमेश्वर के सम्मुख में हमें प्रार्थना करनी है। நான் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன். मैं परमेश्वर के नाम की महिमा के लिए इस बात को कह रहा हूँ। தினந்தோறும் ஜெபிக்கிறேன். मैं कई बार मैं प्रार्थना करता हूँ, ஆனா சில சமயங்களில कई समयों में முழங்கால் போட்டு முழங்கால் घुटने टेक कर இப்ப கூட अभी भी கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன். लगातार मैं प्रार्थना करता हूँ। சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் एक साधारण जो प्रार्थना करना उससे கண்ணீர் விட்டு செய்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். घुटनों पर आकर आंसुओं के साथ प्रार्थना में दोनों में मैंने अंतर को महसूस किया है। துயரப்படுவது என்பது சொல்வது நம்முடைய உணவை வெறுத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுதல். और जो उपवास करके प्रार्थना करना, हम अपने आप को परमेश्वर के लिए दे देते हैं उपवास में। சாதாரண ஜெபத்துக்கும் साधारण உபவாச ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. वो साधारण प्रार्थना और उपवास की प्रार्थना में ये अंतर है। சாதாரண ஜெபத்துக்கும் கண்ணீர் உள்ள ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. वो साधारण प्रार्थना और आंसुओं की प्रार्थना में अंतर है। இன்னைக்கு நமக்கு ECIல ECC இன்னொரு ஊழியம் இருக்கு தெரியுமா? இந்தியா முழுவதும் இருக்கு ECC, இவாஞ்சலிக்கல் எவ்ரி கிரீச்சர் குருசேட். और ECI में एक और भाग है, अगर हम देखें ECC, இப்ப எவ்ரி கம்யூனிட்டி ஃபார் கிரைஸ்ட். एवरी कम्युनिटी फॉर क्राइस्ट। அதுக்கு பணம் கொடுக்கிறது ஸ்டான்லி டாம்னு அமெரிக்கால இருக்காரு. उसका जो पैसा देते हैं वो स्टैनली है, वही देते हैं। அவரை நான் பார்த்திருக்கிறேன். मैंने उनको देखा है। இன்னைக்கு அவருக்கு 108 வயசு. आज उनकी उम्र जो 108 वर्ष की है, இன்னும் நல்லா இருக்காரு. अभी भी वो भले चंगे हैं। சமீப காலம் வரை அவரே தான் கார் ஓட்டிட்டு இருந்தாரு. और कुछ समय पहले तक वो स्वयं कार को ड्राइव करते थे। 108 வயசு. 108 साल की उम्र। வாலிப நாட்களிலே இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டார். जवानी के दिनों में प्रभु यीशु मसीह को उन्होंने ग्रहण किया। when he was in teens 14-15 வயசுல, वो 15-16 साल की उम्र में, அப்போ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாராம். वो एक कार्य के लिए उन्होंने प्रार्थना किया प्रभु से। அது கிடைக்கல. वो उनको नहीं मिला। அதனால ஒரு மாலை வேளையில ஒரு ஆலயத்துல ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தாரு. शाम के समय में एक प्रार्थना भवन में गए हुए थे। அவங்க கூடி ஜெபிக்கிறதுக்கு முன்ன ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொண்டு பிறகு ஜெபிப்பார்கள். और वो लोग प्रार्थना करने से पहले एक दूसरे का जो प्रार्थना निवेदन है एक दूसरे से बांट लेते थे। அப்போ இவரு சொல்லும் போது, தன்னுடைய ஜெப விண்ணப்பமாக சொல்லும் போது, நான் இன்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ண, எனக்கு இன்னும் கிடைக்கல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. तो उन्होंने इस प्रकार का जब इनकी बारी आई तो उन्होंने कहा, मैं इस विषय के लिए प्रार्थना कर रहा हूँ, मुझे अभी तक नहीं मिला, इस बातों के लिए आप प्रार्थना करें। அந்த கூட்டத்துல இருந்து ஒரு அம்மா அந்த சின்ன ஸ்டான்லி டாம் வாலிபனை பார்த்து கேட்டாங்க. वहां पर एक बुजुर्ग माता जी थी, वो उनसे आकर स्टैनली साहब से इस प्रकार उन्होंने कहा, நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியா? तूने उपवास करके प्रार्थना किया क्या? அவர் எழுதின புஸ்தகத்துல நான் படிச்சதை சொல்லுகிறேன். मैंने उस किताब को पढ़ी है जो उन्होंने लिखा है। அன்னைக்கு தீர்மானம் பண்ணாரு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். उन्होंने उस दिन निर्णय लिया कि अब मैं उपवास करके प्रार्थना करूंगा। கோயில்ல இருந்து நேரா வீட்டுக்கு போனாரு. அவர் பெட்ரூம்ல போய் அப்படியே படுத்துட்டாரு. और उस दिन वो आराधना के बाद वो घर गए, उसके बाद वो जाकर बेडरूम में सो गए। அவங்க अम्मा டே என்னடா சாப்பிடாம இன்னைக்கு தூங்குற, தட்டி தட்டி எழுப்பி கூப்பிடுறாங்க. और उसके बाद जाके उनकी माता ने आके दरवाजा खटखटा के बुला रहे, क्या इतना सो रहा है तू? அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்தெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, எனக்கு வேண்டாம். तो इस प्रकार का जो कुछ वहां पर घटना हुई वो सब उन्होंने नहीं बताया, मगर ये कहा कि मुझे भोजन नहीं चाहिए। எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன். मैं परमेश्वर के प्रिय लोगों, परमेश्वर के नाम की महिमा के लिए इन बातों को बता रहा हूँ। இன்னைக்கு வர millions of dollars every year he gives to the ministry. वो देखिए, वो कई लाखों रुपए वो सेवकाई के लिए वो देते हैं।
பெரிய கோடீஸ்வரன் கோடி கோடியாய் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். वो बहुत करोड़पति हैं, वो आज करोड़ों करोड़ों रुपए वो अपनी सेवकाई के लिए, परमेश्वर की सेवकाई के लिए वो देते हैं। 108 வயசு வரை திடகாத்திரமா இருக்கார். वो देखिए 108 साल की उम्र हो गई है, अभी वो भले चंगे हैं। நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே உபவாசம் இருக்குது வழக்கம் எங்க அம்மா கத்து கொடுத்தது. मैं बचपन से ही, पर मेरी माता ने मुझे उपवास करना मुझे सिखाया। அப்புறம் ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தது. एक बार मुझे हार्ट अटैक भी आया, அதனால மாத்திரை எல்லாம் நிறைய எடுக்க வேண்டியதா இருந்தது. क्योंकि बहुत सारी दवाइयां लेना है आज के समय में, அதனால ரெகுலரா உபவாசம் பண்ண முடியல. इसलिए लगातार मैं उपवास नहीं कर पाता हूँ। கொஞ்ச நாள் விட்டுட்டேன். कुछ दिन के लिए मैंने छोड़ दिया। அப்புறம் கொஞ்சம் சுகமான பிறகு ஆரம்பிச்சேன். उसके बाद जब मैं ठीक हो गया, उसके बाद मैं दोबारा से उपवास रखने लगा। அப்போ இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்ன இந்த புஸ்தகத்தை ஸ்டான்லி டைம் எழுதின புஸ்தகத்தை படிச்சேன். उसके बाद मैंने जब अभी कुछ समय पहले सैनली साहब को मैंने वो किताब को पढ़ा, ஆண்டவர் என்னோட பேசினாரு. परमेश्वर ने मुझसे बात किया। தயவு செய்து என்னை தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள். और मैं जो बोल रहा हूँ उसे गलत ना समझें। வாரத்துல ஒரு நாள் ஒரு நேரம் உபவாசம் இருந்தவன் आज भी हफ्ते में एक दिन में उपवास करता हूँ, இன்னைக்கு வாரத்துல 2 நாட்கள் உபவாசம் இருக்கு. कभी हफ्ते में 2 बार मैं उपवास करता हूँ। அதுல ஒரு பலவீனமும் இல்ல, आज हम मुझे कोई भी दुर्बलता नहीं है, அதுல வல்லமை இருக்குது. ये परमेश्वर का सामर्थ है। இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. और ये आज मैं जीवित हूँ, ये परमेश्वर के बहुत बड़ा अनुग्रह है। இந்த வயசுல இப்படி எல்லாம் வரனா ஆண்டவருடைய சுத்த கிருபை. और देखिए इस उम्र में भी आप लोगों के बीच में यहाँ खड़ा हूँ, ये परमेश्वर का अनुग्रह है। போன வாரத்துல சென்னையில ஒரு கூட்டத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள். पिछले समय में चेन्नई में एक आराधना में मुझे बुलाया गया। அது ஈசிஐ சபை இல்ல. वो ईसीआई की आराधना नहीं थी। நான் ஒரு சபையில போதகரா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்ல இருந்த பையன். और वो जब मैं ईसीआई का जब पासवान था, उस समय में संडे स्कूल में वो बालक था। அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பேராயரா இருக்கிறாரு. और आज उन्होंने वो प्रभु को ग्रहण किया, उद्धार पाया। आज वो एक सेवक के रूप में अपनी सेवकाई को कर रहे हैं। விமான பயணம் எல்லாம் கொடுத்து ஹோட்டல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி என்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண வந்தாரு. और एक बहुत अच्छा एक आराधना के लिए स्थल तैयार किया और मेरे को होटल तैयार करके मुझे लेने के लिए एयरपोर्ट आए। அவர் மகன் கார் ஓட்டுறான். उनका बेटा कार चला रहा था। फ्लाइट கொஞ்சம் டிலே ஆயினால அரை மணி நேரம் அவங்க 2 பேரும் அங்க ஏர்போர்ட்ல காத்திருக்காங்க. आधा घंटा विलंब हो गया फ्लाइट को आने के लिए, वो आधा घंटा करीब वहां पर रुके रहे। நான் வெளியே வரேன். मुझे बाहर आ रहा हूँ एयरपोर्ट से, வந்து கார்ல ஏறினேன். आते से मैंने कार में चढ़ा। அந்த பேராயர் மகன் என்ன சொன்னா தெரியுமா? वो पासवान का बेटे ने क्या कहा आप जानते हैं? ஐயா உங்க வயசு எனக்கு இவ்வளவுன்னு தெரியும், आपकी उम्र क्या है मैं जानता हूँ। கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு இப்படி வருவீங்கன்னு நான் நினைச்சேன். मैंने ऐसा सोचा कि आप बुजुर्ग हो गए तो इसलिए बड़े झुककर ऐसे आएंगे। நீங்க இந்த மாதிரி गंभीरமா நடந்து வரீங்களா? आप देखे बड़ी गंभीरता के साथ ऐसे तनकर खड़े होकर आ रहे हैं आप। ஆண்டவருக்கே கனம் யான்னு சொன்னேன். मैंने परमेश्वर की महिमा को किया। எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय लोगों, நம்முடைய சுயத்தை வெறுத்து हम अपने आप को நம்மை ஒடுக்கி अपने आप को नम्र करके, தியாகம் பண்ணி अपने आप को त्याग में रखकर ஆண்டவருக்காக வாழும்போது जो परमेश्वर के लिए हम जीवन जीते हैं, அவர் நம்மை பார்த்து கொள்கிறார். वो परमेश्वर हमें देखकर आनंदित होता है। வேறப்பட்டு துக்கித்து அழுங்கள். और दुख होके बिलक के परमेश्वर के सम्मुख में रोए। கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். कुछ समय परमेश्वर के सम्मुख में बैठकर, समय निकालकर परमेश्वर के सम्मुख में बैठकर प्रार्थना को करें। ஆண்டவரே சொல்றாரு யோவேல் 2:12 என்ன சொல்லுகிறார்? யோவேல் 2:12 योवेल 2:17 में क्या कहता है? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर का वचन कहता है रोकर बिलक कर गिड़गिड़ाकर आंसुओं के साथ मेरे सम्मुख में मुड़ जाओ। உபவாசம் பண்ணுங்க. उपवास के साथ। இந்த உபவாசம் சுய விருப்ப காணிக்கை உண்டியெல்லாம் உண்டாங்க இருக்குல்ல, கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக 5वीं जो बात है 10வது வசனத்துல 10वें वचन में, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், प्रभु के सामने दीन बनो, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். तब वह तुम्हें शिरोमणि बनाएगा। வேதத்துல ஆண்டவர் எதிர்க்கிற ஒரு ஆள் உண்டென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்க்கிறார். वो देखिए अगर वचन में अगर किसी से परमेश्वर अगर नफरत करता है तो वो है घमंडी लोगों से। தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். और जो दीन होते हैं उनको आशीष देता है। தாழ்மை இருக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருங்க. वो जो दीन बना रहता है उनके जीवन में प्रभु की आशीष बनी रहती है। தண்ணீர் எங்க ஓடும்?
पानी எங்க ஓடும்? பள்ளத்தை நோக்கி ஓடும். पंडी வாட்டர் हाँ, पानी कहाँ दौड़ता है? flows जहाँ down. ढाल होती है वहां पानी दौड़ता है। It flows down. हाँ, वो नीचे की तरफ दौड़ता है ढाल में, Never it goes up कभी वो ऊपर नहीं जाता unless you pump it. जब तक उसे पंप नहीं लगाया। மோட்டர் போட்டா தான் மேல போகுமே தவிர சாதாரணமா தண்ணிங்க கீழே போகும். और जब तक मोटर नहीं लगाएंगे तभी वो ऊपर जाएगा, नहीं तो पानी हमेशा नीचे ढाल पे ही जाएगा। நடந்து சொல்றேன். ये घटना हुई है, वही मैं आपको बताता हूँ। ரெண்டு ஊழியக்காரங்க ஒரு வீட்டுல போய் தங்குனாங்க. ये दो सेवक लोग जाके एक घर में उन्होंने वहां ठहरे, ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க दोनों வீட்டுல. को एक रूम दिया गया। ஒரு ரூம்ல குழாயில தண்ணி வருது, அடுத்த ரூம்ல குழாயில தண்ணி வரல. एक रूम में जो नल में पानी आ रहा है, दूसरे रूम में नहीं आ रहा। அவர் இவர்கிட்ட கேட்டாரு, உனக்கு தண்ணி வருதாப்பா? तो पहले वाले ने दूसरे से पूछा कि आपके रूम में पानी आ रहा ஆமா, है क्या? எனக்கு தண்ணி வருது. उन्होंने कहा मेरे रूम में तो आ रहा है। உங்களுக்கு வரலையா? उन्होंने पूछा आपको नहीं मिल रहा क्या? இவரு போய் பார்க்க போனாரு. ये जाकर वहां देखने गए। என்ன சொல்றது? ஐயா, என் ரூம்ல இருக்கிற குழாய் கொஞ்சம் கீழே இருக்கு, உங்க ரூம்ல குழாய் மேல இருக்கு. तो उन्होंने कहा जो मेरा जो नल है वो थोड़ा नीचे है, आपका जो नल है वो थोड़ा ऊंचे में लगा है। தாழ்மை உள்ள இருதயங்களை ஆண்டவர் பார்த்து वो दीन मन को परमेश्वर आशीष देता है। செழிப்பை தருகிறார். பெருமை வேண்டாம் நமக்கு. वो दीन रहना है, हमें घमंड नहीं करना। மேட்டிமை வேண்டாம். हमें घमंडीपन नहीं होना है। அகம்பாவம் வேண்டாம். हमें बहुत ஆணவம் வேண்டாம். ज्यादा दिखावा नहीं होना है। கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். वो परमेश्वर के सामने सब कुछ छोड़ दें। ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். वो परमेश्वर दीन को वो ऊंचा लेके जाता है, जो कचरे में से उठाकर वो राजाओं के साथ बिठाता है। இயேசு அப்படித்தான் தன்னை முழுவதுமாய் வெறுத்து, பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல படிக்கிறோம்ல, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். वो देखे प्रभु यीशु उसने परमेश्वर के स्वरूप में होने के बाद भी अपने आप को दीन कर लिया और नम्र बन गया। கடவுளுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. वो देखे परमेश्वर के समानता होने के बाद भी उसे बड़ी बात ना जानी। சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். वो क्रूस तक की मृत्यु को सह लिया। அதானே? ஆகினால் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டார். और उसने वो सारे नामों में जो श्रेष्ठ नाम को उसने प्राप्त किया। ஏழாவது கடைசியாக 7वीं जो बात आखिरी है, 11வது வசனத்திலே பாருங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 11. याकूब 4 का 11। சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். हे भाइयों, एक दूसरों की बदनामी ना करें। இதோட நான் முடிச்சிடுறேன். ये बोलकर मैं समाप्त करना चाहता हूँ। கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கொஞ்சம் தாண்டிட்டேன். जो समय दिया गया तो उससे थोड़ा सा आगे बढ़ गया है। இருக்கிறீங்களா? आप यहाँ पर हैं? தூங்காம இருக்கிறீங்களா? आप सब सुन रहे हैं? ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். एक दूसरों के विरोध में बात ना करें। இது சகஜமா நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்குது. ये बड़े आसानी से हमारे जीवनों में होता है। இவர் இன்னொருத்தரை பற்றி என்கிட்ட சொன்னார்னா, अगर ये व्यक्ति अगर किसी और के बारे में मुझसे अगर बोलेंगे तो நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், आप ये बात को समझ लेना है। அவர் என்ன பத்தி இன்னொருத்தர் போய் சொல்லுவாரு. मगर वो ये बात आप समझ लें कि ये व्यक्ति मेरे बारे में किसी और से भी बोलेंगे। Gossiping is a very dangerous thing. और जो गॉसिपिंग जो होता है, बदनामी करने वाले चीज बहुत खतरनाक है। 50வது சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். भजन संहिता 50 में एक वचन को पढ़कर हम समाप्त करेंगे। 50வது சங்கீதம் भजन संहिता 50 19வது வசனத்தில் verse 19. 19वां वचन। உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. तूने अपना मुंह बुराई के लिए खोला और तेरी जीभ छल की बातें गढ़ती हैं। verse 20. 20वां वचन। நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு பண்ணுகிறாய். तू बैठे हुए अपने भाई के विरोध में बोलता और अपने सगे भाई की चुगली खाता है। இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். ये काम तूने किया और मैं चुप रहा। 22வது வசனம். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். हे परमेश्वर को भूलने वालों, ये बात भली बात समझ लो। இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன்.
कहीं ऐसा ना हो कि मैं तुम्हें फाड़ डालूं। சகோதரனுக்கு விரோதமாய் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேசுறோம்? हम अपने भाई के विरोध में कैसी बातें அது कर रहे हैं। அது சிலருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. किसी के लिए वो हलवा खाने जैसा होता है। நாவை அடக்குவோம், நாவை அடக்குவோம். अपने जीभ को संभालें। சங்கீதக்காரன் சொல்றான், நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். मैं भजनकार इस प्रकार कहता, बुराई की बातों को के என் உதடுகளின் வாசலுக்கு காவல் வையும். और मेरी जुबान पर तो ताला लगा। புறங்கூறி திரிகிறவன் புரளியை உண்டு பண்ணுகிறான், நீதிமொழியில போட்டிருக்கு. He is one who gossips. He brings in enmity. और देखिए जो चुगली कहता है वो दूसरों के प्रति बुराई को लेकर आता है। ஆகினாலே தேவனுக்கு கீழ்ப்படிவோம், इसलिए हम परमेश्वर की आज्ञा माने, தேவனிடத்திலே சேருவோம், वो परमेश्वर की उपस्थिति में रहे, பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், वो शैतान का सामना करें, அப்புறம் நம்மை தாழ்மைப்படுத்துவோம், वो परमेश्वर தாழ்மைப்படுத்துவோம், हम अपने आप को दीन बनाएं, அழுது புலம்புவோம், वो परमेश्वर के पीछे चलें மற்றவர்களை குறித்து அவதூறு பேசுவதை நிறுத்துவோம். और दूसरों का प्रति बुरा बातों को करना हम बंद कर दें। இந்த லெந்து காலம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இது நமக்கு பிரயோஜனமா இருப்பதாக. और केवल आज भर नहीं परंतु ये पूरे जीवन भर हमारे लिए उपयोगी होने पाए। கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். वो केवल सुनने वाले नहीं परंतु उसके अनुसार चलने वाले बनाने के लिए परमेश्वर हमारी सहायता करने पाए। கர்த்தர் மே ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவன் இந்த நாளில் आइए हम प्रार्थना करें। सर्वशक्तिमान पिता परमेश्वर, हम धन्यवाद करते हैं, आप महान स्तुति की योग्य परमेश्वर। प्रभु हम धन्यवाद करते हैं पिता परमेश्वर, आपने अपने दास के माध्यम से प्रभु वचन से हमारे जीवनों को आशीषित किए। प्रभु हम धन्यवाद करते हैं आज के पिता परमेश्वर इस दान के लिए से आपके हाथ में समर्पित करते हैं। हमारी प्रार्थना है पिता परमेश्वर, आपकी महिमा और राज्य की उन्नति के लिए इस्तेमाल होने पाए। प्रेमी सामर्थ्य पिता परमेश्वर, हर एक जितनों ने प्रभु अपने तन मन धन से प्रभु आपकी महिमा किए, हर एक के जीवनों को आशीषित करें, ताकि निरंतर प्रभु उनके जीवनों से आपको महिमा मिलने पाए। एक बार फिर से पिता परमेश्वर उपस्थित सबों को और आगे के समय को प्रभु आपके हाथ में समर्पित करते हुए प्रार्थना हमारे उद्धारकर्ता मुक्तिदाता प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन, आमीन। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship and sweet communion of the Holy Spirit rest and abide with us all, now and forevermore. Amen.